ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான வாழைப்பழ பூரி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாழைப்பழம் பொதுவாகவே ரொம்பவும் உடம்புக்கு நல்லது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாம் இதை பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி விதவிதமாக சமைக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். முதல்ல வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழம் வந்து நாட்டு வாழைப்பழம், நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து வாழைப்பழத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். குழந்தைங்களுக்கு வாழைப்பழத்தை எப்படி கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே வந்து நான் ஒரு 2 வாழைப்பழம் நல்லா பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். அதோட கூடவே கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் சர்க்கரை இல்லைனா துருவின வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து சின்ன சைஸு ஸ்பூனு, இதில் நான் போட்டிருக்கேன். 1/2 கப் அளவுக்கு இந்த சர்க்கரை இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, வாழைப்பழத்துலேருந்து அந்த ஈரப்பதம் வந்துடும். இப்போ இதை அப்படியே மூடி நல்ல ஃபைனாக நான் இதை அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்திருக்கணும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வாழைப்பழத்தில் நியூட்ரிஷனும் அயன், விட்டமின் இந்த மாதிரி அதிக விதமான சக்திகள் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் ஒரே மாதிரி பூரி, சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே நாம் உளுத்தம்பருப்பு பூரியும் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ரவை ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி வாழைப்பழத்தில் அந்த ரவையை சேர்த்து இந்த மிக்சிங்கோட இப்படி நல்லா கலந்துடணும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு, நீங்கள் வீட்டில் ரெகுலராக சப்பாத்தி செய்கிறதுக்கும் பரோட்டா, பூரி எல்லாம் செய்கிறதுக்கு எந்த மாவு பயன்படுத்துகிறீங்களோ அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் கோதுமை மாவு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் கோதுமை மாவு வச்சு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்க்குறேன். கோதுமை மாவு சேர்த்து நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கலந்துக்கணும். இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் அந்த தெரியுது பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துடுறேன். இதையும் கலந்துட்டு மொத்தமாக இதில் வந்து நான் இந்த கப் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப் தான் நான் எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸ் கப்பு தான். இப்போ எல்லா மாவையும் போட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சூப்பராக பிசைஞ்சாச்சு. இதை அப்படியே வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். நம்ம எப்போவுமே சப்பாத்தி, பூரி, பரோட்டா இந்த மாதிரி எது செஞ்சாலுமே நம்ம கொஞ்ச நேரம் வச்சுட்டு செஞ்சால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இதை வச்சிடலாம். இதில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்குங்க. வாழைப்பழத்தோட அந்த டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் லைட்டான ஸ்வீட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் கோதுமை மாவோட அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பூரி செய்ய வேண்டாம்னா நீங்கள் இதை அப்படியே சப்பாத்தி கூட செஞ்சு சாப்பிடலாம். சப்பாத்தி இல்லைனா பரோட்டா மாதிரி எண்ணெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த எண்ணெயை போட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு இதை வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம செய்யலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இது வந்து சும்மா அப்படி நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி டோ மாதிரி வச்சுருக்கோம். நம்ம தேய்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு தேய்ச்சிக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. இந்த மாவு எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு இப்படி நல்லா இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். எப்போவுமே நம்ம சப்பாத்தி, அதாவது பூரி, பரோட்டா எது செஞ்சாலுமே இந்த மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், சாஃப்டாக வரும். பூரியை வந்து நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால லைட்டான ஒரு கிறிஸ்பினஸும், கோதுமை மாவில் சூப்பரான ஒரு சாஃப்ட்டும்,
அதுக்கப்புறம் வாழைப்பழத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் வந்துடும். சர்க்கரையும் சேர்த்துருக்கோம் ஸ்வீட்னஸ்க்காக. ரொம்பவே புதுசாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை இந்த மாதிரி சின்னதாக எடுத்து கையில் வச்சு நல்லா இப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவு பயன்படுத்தி இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். நீங்கள் சப்பாத்தி, பூரி, பரோட்டாலாம் செய்யும்போது எந்த மாவு சேர்ப்பீங்களோ, கோதுமை மாவு, ஒரு சிலர் மைதாவும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன இப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அதையே பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். எப்போவும் நீங்கள் எப்படி பூரி செய்வீங்களோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சி, அதே மாதிரி மெல்லிசான பதத்துக்கு இதை தேய்ச்சிக்கணும். நீங்கள் நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு கட் பண்ணிவிட்டு செய்வீங்கனாலும் அந்த மாதிரியோ, இல்லை ஒரேடியாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிட்டு செய்வீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் இதை ஒரேடியாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சைஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ, இப்போ கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் குட்டி குட்டியாக கூட போட்டுக்கலாம். பெரிய கடாயில் அதிகமாக எண்ணெய் ஊற்றிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் கூட போட்டுக்கலாம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இது பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மெல்லிசாக இருக்குது. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கோம். இந்த கிளிப்பை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறோம், ஏன்னா இல்லைன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுது. போட்டுட்டு 2 சைடு நல்லா சூப்பராக வேக வச்சு நல்லா புசு புசுன்னு பூரியை ரெடி பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியதான். ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான ஒரு பூரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் வந்து நல்லா அதிகமான சூடாகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இன்னொரு சப்பாத்தியும் அதே மாதிரி தேய்ச்சிட்டு இதில் போட்டு எடுத்துடுறோம். ரொம்பவே சூப்பராக நம்ம நார்மலாக ரெகுலர் பூரி செய்யும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி சூப்பரான சாஃப்ட்னஸான வந்துடும். போட்டுட்டு நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி தான் மேலே இப்படி அழுத்தி விட்டு இந்த பக்கம் திருப்பி போட்டு எடுத்தால் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிருதுவான சுவையான வாழைப்பழ பூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். வெங்காயத்தை பொதுவாகவே நம்ம நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். ஏற்கனவே நம்ம சேனல்லையும் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் திடீர்னு கோல்டு பிடிச்சிருச்சு, நைட் டைமில் மெடிசன்ஸும் இல்லை, காலையிலக்குள்ளே சரியாயிடணும், இப்போ தான் திடீர்னு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ஒரு வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி பாதத்தில் 2-3 வச்சுட்டு சாக்ஸ் போட்டுட்டு அப்படியே தூங்கிடுங்க. காலையிலக்குள்ளே கோல்டுனால சளி பிடிச்சிருந்தா சரியாயிடும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். நைட்டில் பிடிச்சிருக்குன்னா காலையிலக்குள்ளே கோல்டுனால பிடிச்சிருக்கு திடீர்னு அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். சூப்பராக வேலை செய்யும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபி நல்லா இருந்ததா இல்லை டிப்ஸ் நல்லா இருந்ததா, உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.